வழக்கமாக எப்போவுமே சின்ன சின்ன படங்கள்லாம் பார்த்து ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட நிறைய படங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். அதே போல் இந்த படத்தையும் ஒரு சின்ன படமாக பார்க்கல. எல்லா படமும் நல்ல படம் தான், சின்ன படம் தான், பெரிய படம் தான். ஓடுறதை வச்சு தான் பெரிய படம் சின்ன படம்னு சொல்கிறாங்க. ஸோ அடிப்படையாக புஷ்பநாதன் வந்து ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரெலாம் தெரியறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2013-14 தெரியும் தம்பியை. தம்பி வந்து முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், நாய் சேகர் அப்படின்னு. அந்த டைட்டில் ரைட்ஸ் நீ கேட்கலாம், முன்னாடியே வச்சுட்டேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு எனக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டார். அந்த டைமில் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த டைமில் பார்த்துட்டு அதில் கரெக்ஷன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து நிறைய குறும்படங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தார். அப்போ நான் என்னுடைய படம் ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரத்துக்கு வந்தார். அந்த டைமில் என் படம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆனதுனால உடனடியாக நான் வந்து உங்களெல்லாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டார். கோச்சிட்டு போல பாவம், அவரால் ஒர்க் பண்ண முடியல அந்த டைமில். கொஞ்ச நாள் கழிச்சுட்டு நான் படம் ஸ்டார்ட் பண்ணேன். அவர் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டார் ஒரு இடத்துல. ஸோ ஒரு சில மாதங்கள் கழித்து அப்படி வந்து நான் எப்படியாவது நான் திரும்பி வந்து வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டேன் சார், சினிமா தான் முடிவு பண்ணிட்டேன், இந்த சினிமாவில் நான் ஏதாவது பண்ணியே தீரணும், அதனால் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னாரு. ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ணேன், அடுத்த வேலை சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறமான தொழில், டைரக்டர் தொழில். ஓடினாலும் சாப்பாடு கிடைக்காது, ஓடாட்டாலும் சாப்பாடு கிடைக்காது, அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு சொன்னால், இல்லை சார் நான் ஏதாவது பண்ணியே தீர்வேன்னாப்பில். நான் வெயிட் பண்ணு, அது வரைக்கும் வேலையெல்லாம் ரிசைன் பண்ண, திருப்பி போய் ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னால் கேட்காம அவர் ஒரு சின்ன படத்தில் போய், ரொம்ப சின்ன படத்தில் போய் மாட்டிக்கிட்டு படத்தில் இருக்கிற வறுமையோட வறுமையாக வந்தார் திரும்ப. நான் இப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு திருப்பி வேலைக்கு அப்ளை பண்ணால் வேலை கிடைக்குமான்னு கேட்டேன். நிச்சயமாக கிடைக்கும் சார்னாரு. சரி முதல்ல வேலைக்கு அப்ளை பண்ணு, வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடணும். அப்போ என் சினிமானாரு. நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லணும் இல்லையா. அப்போ வயசு இருக்குது, சினிமா எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். இந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வந்து சனி ஞாயிறுன்னு வரும், அந்த சனி ஞாயிறு ஃபுல்லாக சினிமாக்குன்னு முடிவு பண்ணிவிடு, உன்னை நேர்ந்து விட்டுக்கோ, அதில் நீ தொடர்ந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணேன். நிறைய பேர் வந்து நம்ம சொல்லணும் வச்சு கேட்க மாட்டாங்க. யூஸ்வலாக நானே கூட கேட்க மாட்டேன்ல. அவனுக்கு எதுவும் நல்ல நேரமாக கெட்ட நேரமோ கேட்டுட்டாப்புல தம்பி. கேட்டதுனால அவர் போய் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து உண்மையாகவே வந்து டெடிக்கேஷனாக ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் சினிமாவுக்காக மட்டுமே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் அவர். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம் 7 ஷார்ட் ஃபிலிமு. நான் புஷ்பநாதன் ஆறுமுகம்ன்ற ஒரு பையனை, நாய் சேகர்ன்ற ஒரு ரொம்ப அமைச்சரான ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குன்னு ஒரு ஃபிலிம் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அதில் வந்து மியூசிக் வீடியோ பண்ணி அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலுக்கு வந்தார். வந்து முடிச்சுக்கும்போது என்ன பண்ணுறது, வயசாகிடுச்சு, கல்யாணம் பண்ண வேண்டியதாக போச்சு. சரி அப்பவும் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி 2 குழந்தைங்கள் இருக்குது அவருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவங்க ஒய்ஃப் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தார். இவர் வந்து நடுவில் வந்து டாக்டர் பட்டம்லாம் வாங்கிட்டார், பிஹெச்டிலாம் பண்ணி. அவர் சர்வைவல் பண்ணுறதுக்கான விஷயத்தை எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன், சினிமா தான் என் முயற்சின்னு சொல்லிவிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிட்டார். இறங்கி நல்ல வேலை எங்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்யலை, வேறு நல்ல பெரிய டைரக்டர்கிட்ட வேலை செஞ்சார். நிதிலன்கிட்ட வந்து இந்த படத்தில் நம்ம மகாராஜாவில் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணார். இதுக்கு நடுவில் வந்து ஒரு நாள் வந்து எங்கிட்ட ஒரு அப்பப்போ என்ன பண்ணுவார்னா இன்னொரு வேலை பண்ணுவார். சார் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், கதை அனுப்புகிறேன்னுவார். கதை அனுப்பிச்சோன்னா அதில் ஒரு கேரக்டர் இது, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவார். ஆனால் இனி வரைக்கும் என்னை நடிக்க வச்சதே இல்லை. இந்த படத்தில் கூட ஒரு கேரக்டருக்கு வந்து நீங்கள் தான் இருக்கீங்கன்னு சொன்னால் அப்புறம் நானும் வந்து ரீரக்கெல்லாம் போட்டு பார்த்துருந்தோம். கடைசி வரைக்கும் நடிக்க வைக்கல அவர். சரி ஓகே நம்ம பையன் வந்துட்டு படம் விட்டாச்சு. அந்த படம் முடிச்சிட்டேன் அப்படின்னாரு. நானே கடன் ஒன்று வாங்கி இஎம்ஐலாம் கட்டி ஒரு படம் முடிச்சிருக்கேன் அப்படின்னாப்புல. சரி படம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு பைலட் ஃபிலிமுக்கான ஒரு படமாக தான் வச்சுருந்தார். இது அவருடைய டீம் ஒர்க். உண்மையாகவே சொல்லப்போனால் அட்டகாசமான டீம் ஒர்க்கு. படமாக நிறைய விஷயங்களில் டெக்னிக்கல் ஃபைனஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு இந்த படம். ஸோ அப்போ நான் ராமச்சந்திரன் சொன்னேன், இந்த படம் வந்து நம்ம எடுத்து ஏதாவது பண்ணணும், இந்த படத்தை ஏதாவது முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய வியாபாரத்துக்கான முயற்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தபோது இந்த படத்தை நம்மளே எடுத்து பண்ணிட்டோம் பேசாமல் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி புதுசாக கலர்லேருந்து, சவுண்ட்லேருந்து, பாட்டுலேருந்து, மியூசிக்லேருந்து எல்லாத்தையும் புதுசாக பண்ணி இன்றைக்கி வந்து
ஒரு பெரிய வியாபாரம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நாங்கள் தேட்டருக்கு வரோன்றது வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஒரு படம் எடுத்தால் விற்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, சின்ன படம் கஷ்டம்னு. ஃபார்ச்சுனேட்லி கடவுள் அருளால் நாங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் தேட்டருக்கே வரோம். அந்த மாதிரி இந்த படம் வந்து அது மாதிரி டிஜிட்டல் முடிஞ்சிருச்சு, எஃப்எம்எஸ் முடிஞ்சிருச்சு, இந்த திருமலை சாரோடைய ஆடியோ கம்பெனி வந்து ஆடியோ வாங்கினாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த படத்தோட குவாலிட்டி படம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் வாங்கினாங்க. இப்போ தியேட்ரிக்கல் இருக்குது, தியேட்ரிக்கல் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் பாட்டு போடணுன்னு முடிவு பண்ணோம். பாட்டு தேவையா வேணாமான்னு பெரிய பிரச்சனைலாம் ஓடிச்சு. அதையெல்லாம் தாண்டி பாட்டை போட்டுட்டோம். அடுத்து இந்த படத்தை நாங்கள் நிறைய பேர்கிட்ட காட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்டேன். நான் கூட வந்து நம்ம புஷ்பநாதன் கேட்டேன், உங்கள் படத்தில் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து எல்லா படத்துலையும் வந்து சரண்யாவே ஹீரோயினாக போடுறீ, வேறு ஹீரோயினா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். அவங்ககிட்டயும் கேட்டேன்ல, நான் அதெல்லாம் கேட்டுருவேன். இருந்தாலும் என்னென்னா எனக்கு உண்மையாகவே சரண்யாவோடைய திறமை மேலே மிகப்பெரிய மதிப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து குக்கிராமத்தில் இருக்கிற படம் எடுத்தால் கூட அன்சிகா மோதிமனை வந்து சிவப்பாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஹீரோயினாக போட்டு அவங்களுக்கு கருப்பு பெயிண்ட் அடித்து தான் படம் பார்த்துட்ருக்கோம். அது வந்து தொடர்ந்தே அது வந்து பழகி போச்சு. ஏன் நம்ம ஊர் பொண்ணு மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட நல்ல நடிப்பு இருக்கிறவங்ககிட்ட நந்திதா தாஸை கூப்பிட்டு வந்து இந்தியிலேருந்து நடிக்க வச்சு சிவப்பாக்கி நம்ம படம் எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் நந்திதாசமே நடிக்கிறதுக்கு ஆள் இருந்துக்கும் அவங்கள பயன்படுத்துறதில்லை. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப அந்த வருத்தம் வந்துச்சு. சரண்யா டிசர்வ்ஸ் பெட்டர் பிளேஸ் இன் தமிழ் சினிமா. அது வந்து நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான், இன்றைக்காக நான் சொல்லவே இல்லை. இந்த படம் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இந்த படம் பார்த்தோன்னே நான் சரண்யாவுக்கு ஃபோன் அடித்து சொன்னேன், நீ இவ்வளோ நல்லா எமோஷ்னலாக ரொமான்டிக்காக ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு படம் பண்ணியிருக்கான்னு. ஏன்னா ஐடியில் வேலை செய்கிற பொண்ணுன்னா இந்த மாதிரி இவங்க மாதிரி இருக்கக்கூடாதா இல்லையா? இருக்காங்க. ஆனால் அதை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, பேசாமல் ஹீரோயினை மாற்றிடலாமா சார், ரீஷூட் பண்ணுறீங்களே அப்படின்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, அவங்களே தான் ஹீரோயினாக இருப்பாங்க, வேறு யாரும் கிடையாது அப்படின்ட்டேன். அதே போல் வந்து இந்த படத்துக்கு இவங்க 13 நாள் எடுத்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது. எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஒரு ரீஷூட் ஷெடியூல் ஒன்று போட்டோம். மொத்தமாக ஒரு 18 நிமிஷம் ஃபுட்டேஜை வந்து நாங்கள் வந்து ஒரு காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 24 ஹவர்ஸில் ஷூட் பண்ணி அதை 2 நாளில் எடிட் பண்ணோம் இந்த படத்துக்கு. அதுக்குன்னா எவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருப்போம், எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் கேட்டிருப்போம். எங்களோட லொக்கேஷன் வேணும் அப்படின்னாங்க. அங்கே ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா லொக்கேஷன் சொல்கிறாங்க, ஒரு ஃபேக்ட்ரி வேணும்ட்டாங்க. அப்போ வந்து என்னோடய நண்பர் பெஸ்ட் காஸ்ட்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து உதவி செய்யுங்கன்னொன்னே, நீங்கள் எடுத்துங்க என் ஃபேக்ட்ரி எடுத்துங்கன்னு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு நண்பர்களும் இந்த மாதிரி சின்ன யூனிட்டு இவங்கெல்லாம் மேலே வரணுன்றதுக்காக நிறைய விஷயத்தில் வந்து அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களோ அதே போல் நம்ம நண்பர்களும் வந்து உதவி செய்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போது டிஜிட்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது டைம்ஸ் நெட்வொர்க்னு கம்பெனி வந்து மொத்தமாக டிஜிட்டல் ஃபோட்டோ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க படம் பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிது. படம் பார்த்தோன்னே ஓகே பண்ணி வாங்கிட்டு சைன் பண்ணாங்க. அவங்க சைன் பண்ணது தான் முதல்ல எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலமாச்சு. அதற்கப்புறம் இப்போ வந்து தியேட்டர் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இது எல்லாமே இப்போ உங்கள் கையில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக ரொம்ப சின்ன படம், இந்த சின்ன படத்தில் குறைகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த குறைகள்லாம் தாண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்டெயின் பண்ணுதோ, உங்கள் மனசாட்சியில் எது தோணுதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கைட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களோடய உட்காந்துருக்க ஆள் தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அஃபிஷியலாக இந்த படத்துக்கு எனக்கு வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரும் டைட்டிலில் வருது. அதனால் இன்னும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு இது. நான் பின்னாடி நிறைய டைம் பின்னாடி இருப்பேன், இந்த வாட்டி முன்னாடியே இருக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த தம்பி படத்து மூலமாக நான் வந்தது. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை வந்து கொண்டு வரதுக்கு வந்து ஒரு நாள் காரில் போயிட்டு இருந்தபோது புஷ்பநாதன்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஓடிடியில் டைரெக்டாக ரிலீஸ் பண்ணிடலாம், நம்மகிட்ட தான் பிளாட்ஃபார்ம் இருக்குது ஓடிடி ப்ளஸ்ன்னு, அதில் போட்டுடலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தோம் முதல்ல. இப்போ திடீர்னு நான் பேசிகிட்டே இருந்தபோது, ஏன் இதை தேட்டரில் படமாக ஆகக்கூடாது, அது கொஞ்சம் வேலை செய்யணும் ஆய்க்கலான்னு சொல்லும்போது இன்னொரு நண்பர் நம்ம டோனி அசோசியேட்டில் இருக்கார் லால் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இமீடியட்டாக வந்து ஆமாங்க நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவோங்க, கொஞ்சம் செலவு பண்ணிடுவோம் அப்படின்னாரு. ஒரு மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் ஒரு காரில் ட்ராவல் பண்ணும்போது அவருக்கே தெரியாது இந்த படம் தேட்டருக்கு வரும்னு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் சினிமாவில் நம்புகிற விஷயம் என்னென்னா, சினிமா அது எழுதப்படும் பொழுதே அது என்ன ஆகணும், அது ஹிட் ஆகணுமா, ஃபெயிலியர் ஆகணுமா, தேட்டரில் வரணுமா, இது பிரசாத் லேப்பில் நடக்கணுமா, இல்லை 4 ஃப்ரேம்ஸில் நடக்கணுமான்னு எல்லாமே அது முடிவு பண்ணிக்கும்.
அது முடிவு பண்ணி அது கூப்பிட்டு போவோம். நம்ம பண்ணுறோம்னு நினச்சிட்ருக்கோம், அது நம்ம பண்ணுறதில்ல. அது மாதிரி இந்த படம் நாளைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, செலக்டட் தேட்டர்ஸும் ரிலீஸ் ஆகுது. நிறைய சின்ன படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், செலக்டட் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் 3 நாளில் நிறைய தேட்டரில் நிறைய ஷோ ஒன்றதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம படத்துக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கையோட உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செக். ஓகே, நன்றி. இந்த இடத்துல நான் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லி நிற்கிறதுக்கு முதல் காரணம் வந்து செந்திலண்ணா. அவர் ஆக்சுவலாக திருச்சியில் இருக்க எங்கள் கிராமத்தில், நாங்கள் இதெல்லாம் எங்கள் கிராமம் அந்த துபாயில் இருக்காங்க. நான் மகாராஜா முடிச்சிட்டேன், அந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு செந்தில் எனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூங்கண்ணா. அவர் ஆக்சுவலாக துபாயிலேருந்தே வந்திருக்கார் இந்த ப்ரெஸ் மீட்காகவே. தேங்க்ஸுங்கண்ணா. ஓகே, ஸோ எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலன்னா நான் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் ப்ரெஸ் வெப்சைட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி, உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு. ஸோ காமு காப்பி ஸ்டார்ட் பண்ணது எங்கேருந்து அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளேவாக எழுதும்போது காமு காப்பி டைட்டிலேருந்து ஆரம்பிச்சிது. 2 விஷயம் என்னென்னா, நம்ம எல்லோரும் ஸ்கூல்லேருந்து கிமு கிபி அப்படின்ட்டு நம்ம எல்லாம் கடந்து தான் வந்திருப்போம் ஸ்கூலில். ஸோ கண்டிப்பாக கேட்சியாக இருக்குன்னு சொல்லி டைட்டில் வந்து காமு காப்பின்னு சொல்லி ஒரு பேஸில் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் நிறைய இடங்களில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே கூட ஸ்கூல் காலேஜஸில் லவ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகும்போது, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணவங்க கூட ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகும்போது 1 வருஷம் 2 வருஷம் கூட அவங்களால தே ஆர் நாட் ஏபிள் டு லிவ் வித் மேரேஜ் லைஃப்பில். ஸோ டிவோர்ஸில் போகும்போது என்னன்னு சொல்லி யோசிக்க போகும்போது எல்லாருக்குமே இங்கே வந்து ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ், சோஷியலாக ஒரு ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரி இல்லையான்னு சொல்லி எல்லாமே வந்து ஒரு லாங்கிங், ஒரு வேறு ஒரு லைஃப்பை கம்பேர் பண்ணி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் அந்த கதையானது உருவாக்கப்பட்டுச்சு கதையாக. ஸோ படம் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஒரு 13 நாளில் ஷூட் பண்ணோம். 13 நாளில் ஷூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் திங் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு வெட்டிட்டு ரிகர்சல் ஃபார் அபவுட் 10 days. ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ரீடிங் ப்ளஸ் ரிகர்சல் பண்ணோம். எக்ஸாக்டாக எங்கெங்கே போகிறோம், என்னென்ன ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பண்ணோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5லேருந்து 6 சீன் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ எங்கே ஷூட் பண்ண வரும் அங்கேயே ரிகர்சல் பண்ணோம். ஸோ டிஓபி பயங்கர சப்போர்ட். ஆக்சுவலாக நாங்கள் ஆப்பிளில் ஒரு ஆப் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எந்த கேமரா யூஸ் பண்ண போகிறோமோ அந்த லென்ஸ், என்ன லென்ஸ் வரும், என்ன டென்சிட்டி வரும் எல்லாமே பண்ணிட்டு கோன் வித் கம்ப்ளீட். எப்படி நம்ம ஸ்டோரி போர்டு போடுவாங்களோ இப்போ வந்து அந்த கேமராலே கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட் வச்சுட்டு தான் நாங்கள் ஷூட் பண்ணவே போனோம். ஸோ வர எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும், எந்த ஷார்ட்டு இன்றைக்கி அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்துக்குமே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்றது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். அதனால் ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ லிமிட்டடான ஒரு பட்ஜெட் இருக்குது. ஒன்று ஐயோ நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உட்காரலாம், இல்லை இதில் என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சேலஞ்சிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முடிச்சிட்டோம். அவுட் வந்து ஸ்க்ரீன் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு ஒரு டீம் வந்து பார்த்தாங்க. பார்த்த பிறகு ஒரு ப்ரொடியூசர் சார் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு ஃபைட் இருக்குது, நல்லாயிருக்கு, லவ் இருக்குது, ரொமான்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கு, சாங் இருக்குது, நல்லாயிருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கருப்பாக இருக்குது, அது நல்லா இல்லையே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. நான் சொல்லி கேட்குறேன், இல்லை சார் இப்போ நம்ம பாலுமந்திரா சாரோட படங்கள், பாரதிராஜா சாரோட படங்கள் எல்லாம் ஹீரோயின் அப்படி தானே இருந்தாங்க சார், அந்த மாதிரி ஒரு லைவாக இருக்கும் சரிதா மேம், இது மாதிரி ஒரு லைவாக இருப்பாங்களே சார் அப்படின்னா, இல்லை தம்பி அது ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்கிறாரு. இல்லை சார் இப்போது இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் இருந்தாங்க தம்பி, அப்போ தியேட்டருக்கு வந்தவங்க எல்லாரும் கருப்பாக இருந்தாங்க, மாநிலமாக இருந்தாங்க, ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் ஃபேராக இருக்கிற மாதிரி தான் அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன் பண்ணோம். அப்போ கேபிள் சிங்கர் சார் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஹீரோயின் அது இது எல்லாத்தையும் விட்டாலும் படம் இமோஷனலாக கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணாலும் ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் என்ன ட்ராமா இருக்கலாம், எப்போ இமோஷனல் கனெக்ட் ஆகுது அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் இமோஷனல் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கும் இந்த இதுக்கும் வந்து கம்ப்ளீட்லி ஃபார் அவேவாக தான் இருக்குது. ஸோ இது ரீஎடிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. பண்ண முடியும் சார் சொன்னேன். ஸோ ரீஎடிட் பண்ணோம். திரும்ப ஒரு சில அவர் பண்ணும்போது எனக்கும் சொல்ல தோணுச்சு. அப்புறம் ஒரு சில சீக்வன்ஸ் அடிஷ்னலாக எழுதும்போது அப்புறம் அடிஷ்னல் சீக்வன்சஸ் பண்ணும்போது அப்புறம் லால் சார், ராமச்சந்திரன் சார் எல்லாமே இன்னும் பூஸ்டப் பண்ணாங்க. ஸோ ஒரே நல்ல 18 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணோம். ஒரு 24 ஹவர்ஸில் கம்ப்ளீட்டாக அந்த எடுத்த ஒரு ஷாட் கூட வேஸ்ட் ஷாட் கிடையாது. கம்ப்ளீட்டாக எடுத்து அப்படியே படத்தில் ஃபிட் பண்ணுற அளவுக்கு திரும்ப ரீஷூட் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய 1 hour 37 minutes ரன் டூரேஷன், இதை விட ஒரு 2 to 3 minutes எக்ஸசிவாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எங்கே இருந்துச்சுன்னா 2 விஷயம். ஸ்கிரிப்டிங்காக நான் டைரக்ட் நித்திலன் சாரோட மகாராஜா ஒர்க் பண்ணுறது. ஸ்கிரிப்டிங் அவர் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் கேட்டுட்டு அதை போட்டு அடித்து துவச்சி அப்படி தான் கொண்டு வர்றாரு. நம்மள்ட்ட கொண்டு வந்து சொல்லும்போதே அதனால தான் ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும் எக்ஸாக்டாக எடிட் பேட்டர்ன் எங்கேவா இருக்கும், அடுத்த லுக் அண்ட் பேட்டர்னாக இருக்கும், சில இதில் ஷார்ட் டிவிஷனாகவும் இருக்கும். இது என்னவா நரேட் பண்ணுற முதற்குள்ள அவர் சொல்லிட்டு வரும்.
அடுத்து வந்து கொட்டேஷன் கேங்ன்ற ஒரு படத்தில் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ப்ரொடக்ஷன்லேயே ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு நாள் ஷூட் போகும்போது 26 லட்சம் என் கையில் கொடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் நான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணேன். அது பண்ணும்போது ஒரு நாள் லைட்டுக்கு எவ்வளோ தேவை, டெக்னீஷியனுக்கு எவ்வளோ தேவைப்படும், கேமராக்கு முன்னாடி சாப்பாடுகள் அப்படி என் டு என் தெரிஞ்சதுனால தான் இது பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் தான் படம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் தான் படம் பண்ண முடியும் அப்படின்ட்டு கிடையாது. நல்ல ப்ரொடியூசர் இல்லை நல்ல இன்வெஸ்ட் பண்ணுற ஆட்கள் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் இப்போது நான் பர்சனலாக பார்க்குறது வந்து நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கு அந்த இடத்துக்கு சொல்ல வரல. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது காரணம் இது யாரை கன்சியூம் பண்ண போகிறாங்க, யார் செட் ஆஃப் ஆடியன்ஸ், எங்கள் சிட்டி மாதிரி மல்டிப்ளெக்ஸில் மட்டும் போடுவோம் இல்லை சிங்கிள் ஸ்க்ரீன் இந்த மாதிரி போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய தேதிக்கு மேபி முன்னாடி தேவையில்லை, இன்னைய தேதிக்கு டிரெக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, தியேட்டரை என்ன மாதிரி அப்சர்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா இட் வில் பிகம் வெரி ஈஸி. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ண போகிறோம் இல்லை வந்து ஒரு கேரக்டராக எடுக்கிறோன்னா இது ஒருத்தருக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறோன்னா இப்போது சிங்கமொழி சார் வந்து புதுசாக வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைச்சது இல்லை. அது வந்து நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. வேற ஒருத்தர் கூட கொண்டு வந்து ஒரு டைரக்டர் நினச்சா கன்விக்ஷனை பண்ண முடியுன்றது என்னோட டேக். அது இதில் நாங்கள் 100% ஒர்க் பண்ண செஞ்சோம். ஸோ சரண்யா அவங்க பண்ணதுக்கு முதல் காரணம்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணோம். காவல் தெய்வம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் விமன் போலீஸ்னை பற்றி. ஆக்சுவலி என் ஒய்ஃப் போலீஸ். ஸோ அவங்க சொன்ன இன்ஸ்பிரேஷனில் தான் ஆக்சுவலாக அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு விமன் போலீஸ் ஒரு நாள் டியூட்டி என்னவா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 56 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வேர்ல்டு வைட் 26 அவார்ட்ஸ் ஆக்சுவலாக வின் பண்ணிச்சு. ஸோ அதுலேருந்து தான் நிதின் சார் என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இது பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு டேக், அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் ஒரு ஷார்ட் பண்ணணும். இது பண்ணும்போது 2 விஷயம் ரீசன் முக்கியமாக பண்ணணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் இந்த கால் ஷீட்ன்ற இஷ்யூவோ இல்லை வந்து ஆர்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ரகிள் நமக்கு இருக்கக்கூடிய, ஏன்னா நம்மள்கிட்ட இருக்க போகிற லிமிடெட் பட்ஜெட் இதுக்குள்ளே கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் பண்ணோம். அப்புறம் அதுலேருந்து விக்னேஷ் வந்தார். இது எல்லாத்தையும் ஃபார் பெட்டர் டிஎஸ்கே வந்து என்னோட காலேஜ் ஜூனியர். ஆக்சுவலாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமே தெரியும். ஆக்சுவலாக அவர் இன்றைக்கி ஷூட்டில் இதில் பொள்ளாச்சி ஏதோ ஷூட்டில் இருக்கார், அதனால் வர முடியல. அவர் வந்து ஒரு சாரி கேட்க சொன்னார், மறந்துட்டேன். ஓகே, ஸோ அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் அவர் ஆக்சுவலாக நிறைய பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி காமெடியனாக இருந்தது லபர் பந்தில் ஒரு கிரே ஷேடில் இருக்க ஒரு கேரக்டராக பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கைண்ட் ஆஃப் லவ் அவர் பார்க்குற எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீலில் வந்து அவருமே கேரி பண்ணார். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரி ஒரு நோன் ஃபேஸ் வரும்போது இன்னும் ஒரு லிஃப்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக எங்களுக்கு. எடிட்டர் ஜிஎம் சுந்தராக இருக்கட்டும், ஜிஎம் சுந்தர் நாங்கள் வந்து மகாராஜில் அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணோம். எடிட்டர் சிவராஜ் பாலுமதி ஸ்டூடெண்ட். கிட்டத்தட்ட நான் அவர் டைரக்டர் ஆக்சுவலாக ஹி வாண்ட் டு பிகம் டைரக்டர். நான் கேட்டதுனால எடிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த வெர்ஷனே நான் கிட்டத்தட்ட 3-4 வெர்ஷன் எடிட் பேட்டர்ன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். எந்த இதுக்குமே சலைக்காமல் ஒர்க் பண்ணி கொடுத்தாப்புல. மியூசிக் டைரக்டர் தர்ஷன், ஜிப்ரான்ஸோட அசிஸ்டன்ட் இருந்தார். எல்லாமே இந்த பட்ஜெட்குள்ளே தான் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தோம். அது எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இமோஷனலாக இது ஒர்க் அவுட் ஆகுது, இது வேறு ஸ்கேலில் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ணி செஞ்சாங்க. இந்த படத்தில் ஒரு சாங் வைக்கலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது எங்கள் மியூசிக் டைரக்டர் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டார். அவர் அந்த டயத்தில் இருக்கும்போது சமந்த் சார் அப்ரோச் பண்ணோம். சமந்த் சார் ரொம்ப எக்ஸலண்டாக ஒரு சாங் கொடுத்தாரு. கண்டிப்பாக நீங்கள் படத்தில் போகும்போது உங்களுக்கு பிடிக்கும். ஓவரால் இந்த படத்தில் கீ ஃபேக்டராக இமோஷனல் நல்லா கேரி ஆகும்னு நாங்கள் முழுசாக நம்புகிறோம். வழக்கமாக த்ரில்லர், ஹாரர், ஆக்ஷன் படங்கள் வந்து நான் லீனியராக சொல்லுவாங்க. ஒரு லவ் படத்தை நாங்கள் வந்து நான் லீனியராக சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். விக்னேஷ் ரவி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய நாட்டில் வந்து ரவுண்ட் த கிளாக் தான் ஷூட் பண்ணிருக்கோம். 24 hours 27 hours தான் ஷூட் பண்ணிருக்கோம். ஒரு நாள் வந்தால் அடுத்த நாள் அப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே பேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவனுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது எனக்கு க்ளோஸ் எல்லாத்துக்கும் பண்ண செய்யலாம். ஆனால் புதுசாக வந்து ஒருத்தர் வந்து பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாருமே 100% கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நாங்கள் 13 நாளில் பண்ணோம் அப்படின்றது வந்து நாங்கள் சொல்கிறது எதுக்கு ஸ்பெசிஃபிக்னா இது பண்ண முடியும். அதுக்கான கரெக்டான ஆட்கள், அதுக்கான டீம் அமைஞ்சிச்சுன்னா எல்லாத்தாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு எஃபர்ட். ஸோ கேபிள் சிங்கர் சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஹெச்ஆர் முடிச்சுட்டு ஒரு 4 years ஹெச்ஆரில் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணதுக்கு சார் சொன்னார், தம்பி ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறம் கற்றுட்டு வா அப்படின்னாங்க. நான் அவர்கிட்ட சொல்லாமே ரிசைன் பண்ணிட்டு வேலைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில் போய் ஒர்க் பண்ணேன். அந்த படம் ட்ராப் பண்ணேன் 1 year கழிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுபடியும் திரும்ப அவர் போய் என்ன சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு படம் நிப்பாட்டிட்டாங்கன்னா, சரி ஒன்றும் பண்ணல, வேலை கிடைக்குன்னா அப்புறம் உடனே அப்ளை பண்ணி அடுத்த ஒரு வாரத்தில் ப்ரொஃபஸரை ஜாயின் பண்ணேன். அவர் சொன்னார், நீ ஒன்றை காப்பாற்றிக்க, சினிமா ஒன்று பின்னாடி காப்பாற்றிக்கோ, சரியா? நீ ஃபினான்ஷியலாக வையபிளாக இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அதுக்கிட்ட ஒர்க் பண்ணினா உனக்கு கண்டிப்பாக இது ஒரு நாள் பண்ண முடியும்னாரு. நான் அப்போது 23 வயசில் திரும்ப வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ண செஞ்சேன். அப்புறம் ப்ரொஃபஸர் ஒரு 9 years ஒர்க் பண்ணிட்டு பேரலாக அவர் சொல்லுவார், சாட்டர்டே சண்டே இங்கே இருக்கிற நிறைய பெரிய படங்கள் போது கூட நான் ஸ்கிரிப்ட் டைப் பண்ணேன். சாட்டர்டே சண்டே டிஸ்கஷன் போவேன். அவங்க வந்து வாய்ஸ் நோட் கொடுப்பாங்க, நான் டைப் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு வந்து சேலரி அப்படின்றத தாண்டி
எனக்கு வந்து பெரிய எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு நிறைய செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் நான் அந்த மாதிரி ஒரு பேர் டைப் பண்ண போகிறதுல கோடைரக்டர் அன்புன்னு ஒருத்தர் மீட் பண்ணுறேன். அவர் தான் கொட்டேஷன் படத்தில் ப்ரொடக்ஷன் வர்றாரு, அவர் தான் கோடைரக்டர் இருக்கார். அவரும் என்னை கூப்பிட்டு போகிறார், நீங்கள் வந்து இங்கே ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது என்னென்னா ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கும்போது கன்சிஸ்டண்டாக வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அப்படி தான் இவால்வ் பண்ணி வந்தோம். இந்த இடத்துல இது ஒரு நீங்கள் கொடுத்துருக்கு ரொம்ப பெரிய புஷ். இந்த சக்ஸஸ் இப்போ நான் 2022 வேலையை ப்ரொஃபஷனல் ஜாபை விட்டு கம்ப்ளீட்டாக சினிமாவுக்கு வந்து 2 படம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த டயத்தில் ஃபினான்ஷியல் எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் வயபிள் பண்ணி பார்த்துக்கிது என்னோடய ஒய்ஃப். ஸோ இந்த இடத்துல என் ஒய்ஃப்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும் முன்னாடி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மாரலாக இமோஷனல் ரொம்ப பெரிய புஷ்ன்றது கேபிள் சங்கர் சார். நான் சில டைம் சொல்லுவேன், சார் இது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமா தம்பி, இதில் இமோஷனல் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். சின்ன சின்ன அதுக்கு குறைகள் இல்லவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட் சின்ன செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை கனெக்ட் பண்ணிப்பாங்க. நீ இமோஷனல் ஒர்க் அவுட் பண்ணுற, நீ வந்து மற்ற மாஸ் ஹீரோக்கள் இது வந்து இமோஷனல் இந்த குரூ வச்சு இது சக்ஸஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் சார் பயங்கர புஷ் பண்ணாங்க. ராமச்சந்திரன் சார் பயங்கர புஷ் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு சக்ஸஸ், அதாவது பெரிய சக்ஸஸ் சின்ன சக்ஸஸ் அப்படின்னு நாங்கள் கன்சிடர் பண்ணல. இந்த இடம் வந்து நின்றதே நாங்கள் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரலன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ரீட்லையோ ஆக்சுவலாக செந்தில் என்ன சொல்கிறோம் சொன்னோம். ஆக்சுவலாக அப்போ சொன்னதை இன்னும் சொல்லிருக்கேன், என்னடா பண்ணுறேன் ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணிட்டு ஹீரோ கதை சொல்லிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years இன்னும் அந்த அப்ரோச் தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கார்ட் வில் டேக் அஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். இங்கே இருக்க எல்லாருமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் 100% உழைச்சிருக்கோம். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த படத்துலையாவது எனக்கு அந்த நடிகர் எனக்கு முன்னாடியே கொடு. நீங்கள் தான் ஓகே. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு கவுன்சிலர் ரோல் இருக்குது. சார் தான் கூப்பிட்டுருந்தேன். ஆக்சுவலாக சார் வந்து அன்றைக்கி வேறு ஏதோ படத்துக்கு போயிட்டாங்க, அது வரல. அப்புறம் ஒரு மேம் கவுன்சிலிங் அவங்க ஆடிஷன் வந்திருந்தாங்க, அதுலேருந்து தான் வி டேக்கன் ஆக்சுவலாக. டைம் ஓகே. வந்திருந்த எல்லோருக்கும் நன்றி. இந்த படத்தை இப்போ ப்ரொஜெக்ஷன் பண்ணுவாங்க, பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கருத்தை எழுதுங்க. பிடிச்சாலும் எழுதுங்க, பிடிக்கலனாலும் எதனால் பிடிக்கலன்னு எழுதுங்க. நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எங்களுக்கெல்லாம் பிடிச்சதுனால தான் இந்த படத்தை நாங்கள் இஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இது இன்னொரு விஷயம் ஒரு நண்பருக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா அவர்களுக்கு நன்றி. ஐயா வைகுண்டருடைய வார்த்தை ஒன்று உண்டு, இல்லறத்தை விட்டு தவம் இல்லைகான் இவ்வுலகில் அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் வந்து ஒரு தவம் என்னென்னா கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்கிறது தான் பெரிய தவம். அதை ஒரு தவமாக நினச்சிக்கிட்டாலே இந்த வாழ்க்கை வரமாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கான்செப்ட் தான் புஷ்பநாதன் எழுதியிருக்காரு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், ரைட்டிங்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம். புஷ்பநாத் சார் டைலாக்லாம் எனக்கு உண்மையிலே, ஏன்னா நானும் டைலாக் ரைட்டர் 2-3 படத்துக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரொம்ப பொறாமப்பட்டேன். அவ்வளோ அருமையாக ரைட்டிங்காக அவ்வளோ சூப்பராக எழுதியிருந்தார். அதாவது என்னுடைய திருமணத்துக்கு வந்து ஒரு தோழி ஒருத்தங்க, அன்னலட்சுமி அவங்க பேர். அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ்குமார் 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு புத்தகம் பரிசளித்தாங்க. அந்த புத்தகத்தோட நேம் என்னென்னா ஆதலால் காதல் செய்வீர். அதில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா அவர் எழுதியிருப்பார் அந்த ரைட்டர், அவரோட பேர் மறந்துட்டு அந்த விஷயம் ஞாபகம் இருக்குது. காதலிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க ஒன்றா சேர்ந்து. கல்யாணத்துக்கு பிறகு அந்த விளக்கை அணைச்சிட்டு ஆளுக்கு ஒரு பேட்டரியை கையில் வச்சுக்கிறாங்க. பேட்ரி என்ன பண்ணுது, அடுத்தவங்க முகத்தை மட்டும்தான் பேட்டரியால் காட்ட முடியும், தன்னை இருட்டிலே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது கற்பனை ரொம்ப நல்லா இருக்குது, யதார்த்தம் கசக்குது, கமிட்மெண்ட் கசக்குது. கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு. அஜித் சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், நீங்கள் காதலிக்கிறது பெருசு கிடையாது, லைஃப்பில் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக இருந்து எங்களுடைய காதல் உண்மையான காதல் தாங்கிறத கடைசி வரைக்கும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி ஒரு விஷயத்தை எந்த சமரசமும் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசியிருக்காரு சார். ரொம்ப சூப்பரான விஷயத்தை பேசியிருக்கீங்க. ரைட்டிங்காக சரி, ஆக்டிங்காக சரி பிரதர், நீங்கள் நல்லா நடிச்சிருந்தீங்க. சரணியாக சொல்ல வேண்டாம், பின்னி இருந்தாப்புல எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சமன் சார் சூப்பரான ஒர்க் பண்ணியிருந்தார். அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டியூனாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது எல்லாத்தையும் அழகாக கனெக்ட் பண்ணுற இருவர்கள், நாம் இருவர் நமக்கு இருவர் மாதிரி ராமச்சந்திரன், கேபிள் சங்கரன் எனக்கு எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலான ஆள். பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவார். நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் பார், நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவார். ஆக்சுவலாக அந்த கதை வந்து எழுதும்போதும் இந்த கதையில் பாட்டு கிடையாது, எடுக்கும்போதும் இந்த கதையில் பாட்டு கிடையாது, எடிட்டிங்லேயும் இந்த கதையில் பாட்டு கிடையாது. கேபிள் சங்கரன் தான் அவர் வந்து இதில் ஒரு பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. டைரக்டருடைய உறவினர் வந்து ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர், லட்சங்களில் சம்பளங்கிற ஒரு பாடலாசிரியர். ஆனால் அதை தாண்டி இந்த பாட்டை என் தம்பி எழுதுவான், நீ நல்லா இல்லைன்னா நீ வேணா தூக்கிற அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக டைரக்டர் முன்னே கொண்டாந்து உட்கார வச்சாரு. ஓரளவு நல்லா எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒளிப்பதிவாளர், எடிட்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப வாழ்த்துக்கள். விட்டு கொடுக்குறது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அது யாருக்காக விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது.
விட்டு கொடுக்கறது கெட்டு போகிறது இல்லைங்க பெரியவங்க சொன்னது. அது உண்மையில் ரொம்ப சத்தியமான வார்த்தை. அதனால் நம்ம அன்புக்காக எதையும் பிரசன்ட் மீடியாவுக்கு நன்றி இங்கே வந்ததுக்கு. காமு காப்பி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். ஸோ இந்த படத்தில் நான் லீட் ரோலாக பண்ணியிருக்கேன். என் பேர் விக்னேஷ் ரவி. என்னோடய கரியர் 2016 நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்னோடய கரியர் ஆக்சுவலி. ஸோ தீரன், நாச்சியார், மாஸ்டர், பேட்டை, டானாக்காரன், விடுதலை, இப்படி நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் முதல் படம் எனக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த புஷ்பநாதன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிதுன்னா, சரண்யா ரவிச்சந்திரன் தான் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி படம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த கதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படித்தோம். இதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாமே ரொம்ப ரக்கடான ஒரு படம். லைக் வெற்றிமாறன் சாரோட படத்தில் விடுதலையில் பண்ணியிருக்கேன். ஸோ டானாக்காரன், இந்த படங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டார்க்கான ஒரு கேரக்டராக இருக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், சிட்டி சப்ஜெக்ட் அண்ட் ரொமான்டிக்காக இருக்கும் இந்த படம். சரி ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படம் ட்ரை பண்ணேன். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த கதையில் அன்பு, என்னோடய கேரக்டர் நேம் அன்பு. ஸோ அன்பு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போது அன்புன்றது வேறு யாரும் இல்லை, நீங்கள் எல்லோரும் தான் அன்பு. ஏன்னா இந்த கதையில் ஒரு பேஷனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ஒருத்தன் தான் லைஃப்பில் இருக்க கமிட்மெண்ட்ஸ், பிரச்சனைகள், இது எல்லாத்துக்காகவுமே கண்ட்ரோல் ஆகி அப்படியே இருக்கான் அதே இடத்துல. ஸோ இவன் பேஷனை நோக்கி ஓடி இவன் ஜெயிக்கிறானா இல்லையா அப்படின்றது தான் கதை. இங்கே நம்ம பார்க்குற சொசைட்டியில் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, ஸோ வீட்டில் இருக்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், கமிட்மெண்ட்ஸ், இதெல்லாத்தையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்கிட்டையுமே ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், எல்லா கதையிலுமே வந்து எப்போவுமே ஒரு மேல் வச்சு தான் நம்ம கதையை மூவ் பண்ணுவோம். லைக் அவன் கஷ்டப்படுறான், அவன் ஜெயிக்கிறான், ஸோ இவ்வளோ விஷயங்கள். ஆனால் இந்த படத்தில் இன்னொரு விஷயமும் சேர்த்து நாங்கள் ஆட் ஆன் பண்ணி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஃபீமேல்ஸை பற்றியுமே. ஸோ பெண்களுமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் வந்து ஒரு புதுவிதமாக இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த படத்தை நாங்கள் 13 நாளில் ஷூட் பண்ணோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது. மல்டிபிள் ரிஹர்சல்ஸ் நாங்கள் போச்சு எங்களுக்கு ஷூட் முன்னாடி. ஸோ அதனால தான் எங்களால் இந்த படத்தை 13 நாளில் ஷூட் பண்ண முடிஞ்சுது. இந்த படத்துக்கு இங்கே ஆக்சுவலி இந்த படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் 2 பேர் இருக்காங்க. கேபிள் சங்கர் சாரும் நம்ம ராமச்சந்திரன் சாரும். ஸோ ரொம்ப நன்றி சார், நீங்கள் இவ்வளோ தூரம் எடுத்து வந்ததுக்கு. இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடாக ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு சேர்த்துருக்காரு அப்படின்னா அது புஷ்பநாதன் ஆறுமுகம் தான், டைரக்டர் தான். கோ ஆர்டிஸ்ட் சரண்யாவை பற்றி பேசினோன்னா ரொம்ப வருஷமாக எல்லாருமே நம்ம அவங்கள பார்த்துட்ருக்கோம். எல்லா கதையிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கிரேவாக இருப்போம், இல்லை ஒரு அழகிற மாதிரி அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்போம். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள வேறு மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. டிஎஸ்கேவும் கூட, டிஎஸ்கேவே ஒரு கிரே ஷேடில் பார்த்துட்ருக்க ஒரு பர்சன் இந்த படத்தில் ரொம்ப கலர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் எல்லாருமே பாருங்கள். இந்த படம் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம். ஸோ அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் யாருக்காச்சும் சண்டை போட்டிருக்கலாம், இல்லை லவ் ஃபெயிலியர்ஸ், இல்லை நிறைய பிரச்சனைகள் ஒருத்தங்கிட்ட மனஸ்தாபம் இருக்கலாம். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த படம் வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் திரும்ப பேசணும்னு உங்களுக்கு தோணும், மன்னிப்பு கேட்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 4 இந்த படத்தை நீங்கள் தேட்டர்லேருந்து பாருங்கள். ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ டிஓபி ஜிஎம் சுந்தர், மியூசிக் தர்ஷன், எடிட்டர், அப்புறம் ஷெல்டன், எல்லாருக்குமே, எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே எனக்கு இது ஒரு யங் டீமாக நாங்கள் இருந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமும் பெரிய பெரிய படங்கள் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணணும். பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ.